சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய வீடியோ உடனுக்குடன் வர ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இயக்கத்தின் சார்பில் ஏணி சின்னத்திலே போட்டியிடுகிற கண்ணியத்துக்குரிய நவாஸ்கனி அவர்களுக்கு ஆதரவு திரட்டுவதற்காக வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் எனக்கு முன்பு உரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர் 19 மாத காலம் என்னோடு சிறையிலே இருந்த ஆர்வீர் சகோதரர் புதூர் பூமிநாதன் அவர்களே, பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய முருகேசன் அவர்களே, பரமக்குடி நகர்மன்ற தலைவர் சேது கருணாநிதி அவர்களே, பரமக்குடி வடக்கு நகர் வடக்கு செயலாளர் ஆர் ஜீவரத்னம் எம்சி அவர்களே, தணிக்கை குழு உறுப்பினர் அன்புக்குரிய தம்பி KAM குணா அவர்களே, முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு சுந்தரராஜன் அவர்களே, பரபரப்பு நிறைந்திருக்கக்கூடிய இந்த வணிக பெருமக்கள் நிறைந்திருக்கின்ற இந்த சாலையில் நான் நூற்றுக்கணக்கான தடவை வந்து போயிருக்கிறேன். எண்ணற்ற முறை நான் பரமக்குடியிலே பேசியிருக்கிறேன். இன்று பரமக்குடியைத்தான் ராமநாதபுரம் மாவட்டத்திலே நான் பேச வேண்டும் என்று முடிவெடுத்து நவாஸ்கனி அவர்களிடத்திலும் பேசி மாவட்ட செயலாளர்களிடத்திலும் பேசி இன்றைக்கு இந்த மாலை வேளையில் சூரிய கிரணங்கள் இன்னும் சற்று நேரத்திலே தணிந்து போகும் என்று நினைக்கக்கூடிய இந்த பகலும் இரவும் முரசை கொள்ளுகின்ற இந்த சாயங்கால நேரத்தில் இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற தமிழ் பெருமக்களே, பல்வேறு சமுதாயங்களை, சமயங்களை, மதங்களை சார்ந்த நண்பர்களே, அன்பு தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, வாலிப வேங்கிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெற இருக்கின்ற தேர்தல் பூமிநாதன் சுட்டிக்காட்டியது போல ஜனநாயகமா சர்வாதிகாரமா என்ற கேள்விக்கு விடை காணப் போகின்ற தேர்தல். ஒரு யுத்த காலத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். 47 சுதந்திரத்துக்கு பிறகு மீண்டும் 2வது சுதந்திர போர் என்று சொல்லத்தக்க விதத்தில் இந்த தேர்தல் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர் 120 கோடி மக்களுக்கு தலைமை பொறுப்பிலே அமர்ந்திருக்கின்ற பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார். இதோடு 8 தடவை தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டார். அவர் வந்தது மட்டுமல்ல, அவருடைய உயர்ந்த பதவி பிரதமர் பதவி என்பது தலைமை அமைச்சர் பதவி. அப்படிப்பட்ட அந்த பதவியிலே இருந்து கொண்டு இங்கே தமிழ்நாட்டிலே சுற்றி சுற்றி வருகிறாரே, அவ்வளவு பாசமா கொட்டும் மழை, வெட்டும் மின்னல், பாய்ந்து ஓடுகின்ற காட்டாற்று வெள்ளம், இப்படி மக்கள் திணறிக் கொண்டிருந்த போது, படிந்து கொண்டிருந்த போது இந்த நாட்டின் பக்கம் எட்டி பார்க்கவில்லையே பிரதம அமைச்சர். இன்றைக்கு இவ்வளவு தடவை திரும்ப வருவதற்கு காரணம் என்ன? தாம் தமிழ்நாட்டை திராவிட இயக்கத்தின் பிடியிலிருந்து விடுவித்து விடலாம் என்று கருதி கொண்டு அவர் பேசுகிறார். நான் திராவிட இயக்கத்தை அழித்து ஒழித்து விட்டுத்தான் மறுவேளை பார்ப்பேன் என்று பேசுகிறார். அன்புக்குரிய நடுநிலையாளர்களே, எந்த கட்சியும் சாராதவர்களே, ஒரு பிரதம அமைச்சர் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இந்த தமிழகத்தை இத்தனை ஆண்டு காலமாக அரசியல் இயக்கிக் கொண்டிருக்கின்ற, தலைநிமிர்ந்து நிற்க வைத்திருக்கின்ற திராவிட இயக்கத்தை அழிப்பேன், ஒழித்து கட்டிவிட்டுத்தான் நான் மறுவேளை பார்ப்பேன் என்று பேசியது நியாயம்தானா? பண்பாடு உள்ள பேச்சா? நாகரீகம் உள்ள பேச்சா? ஒரு பிரதம அமைச்சர் அப்படி பேசக்கூடாது. குவாயடி சட்டையிலே போய் பேசிக் கொண்டிருப்பதை போல ஒரு தலைமை அமைச்சர் இப்படி வந்து பேசக்கூடாது. அவர் கருத்துக்களை சொல்லட்டும், அவருடைய ஆட்சியினுடைய சிறப்புகளை சொல்லட்டும். எதிர்கட்சியினரை வசைபாடக்கூடாது. பதிலுக்கு பேசுவதற்கு எவ்வளவு நேரமாகும்? ஒளிந்து மறைந்து பேச மாட்டான் வைகோ. நேருக்கு நேராகவே நாடாளுமன்றத்திலே கேட்பேன். எப்படி நீங்கள் இப்படி பேசலாம்? திராவிட இயக்கத்தை ஒழிப்பேன் என்று சொன்னால் அதனுடைய 100 ஆண்டு வரலாறு உங்களுக்கு தெரியுமா? தியாகராயரும் விட்டி தியாகராயரும் நடேசனாரும் நாயரும் போட்ட அந்த நாற்றங்காலிலே வளர்ந்து
தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் அதனை வளர்த்து அதற்கு பிறகு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதனை மேலும் கூர்மைப்படுத்தி இன்றைக்கு அதனை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே இந்தியாவே ஆர்வத்தோடு உற்று நோக்குகின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் என்னுடைய ஆர்வீர் சகோதரர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களினுடைய தலைமையில் இந்த தேர்தல் களம் தமிழகத்திலே அமைந்திருக்கிறது. இங்கே ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் கண்ணியத்துக்குரிய நவாஸ்கரி அவர்கள் ஏணி சின்னத்திலே போட்டியிடுகிற அவருக்கு உங்கள் மேலான ஆதரவை தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அவர் பிரதம அமைச்சர் இப்படி சொன்னாரே, நான் ஒழித்து விட்டுத்தான் வருவேன் என்று. வரையும் வெள்ளையும் வெள்ளமும் சூழ்ந்து கொண்டு எங்களை தாக்கிய போது நீங்கள் எட்டி பார்க்கவில்லை. மணிப்பூரிலே படுகொலைகள் நடந்த போது நீங்கள் மணிப்பூர் பக்கமே போகவில்லை. தமிழ்நாட்டிலே 8 தடவை சுற்றி வருவதற்கு என்ன காரணம்? நீங்கள் ஒரு இடம் கூட பெற முடியாத 40 தொகுதிகளிலே, புதுவையும் உள்ளிட்ட 40 தொகுதிகளிலே ஒரு தொகுதியிலே கூட நீங்கள் ஜெயிக்க முடியாது. அத்தனையும் தளபதி ஸ்டாலின் தலைமையிலான இந்த கூட்டணி தான் தமிழ்நாட்டிலும் புதுவையிலும் வெற்றி பெற்று 40க்கு 40 என்று பெறக்கூடிய மக்கள் ஆதரவை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணையோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த களத்திலே தோளோடு தோள் நின்று இந்த அக்கிரமமான ஆணவ பேச்சை, அகம்பாவத்தோடு பேசுகிற பிரதமருடைய பேச்சை மறுக்கின்ற வகையில் பொழுது புலர்ந்தவுடன் 19ஆம் தேதி எழுந்து நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று அதில் ஏணி சின்னத்தை பார்த்து தேர்ந்தெடுத்து அதற்கு உங்கள் வாக்குகளை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அறிஞர் அண்ணா அவர்கள் நமக்கு ஊட்டி வளர்த்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற அந்த பாரம்பரியத்திலே வந்தவர்கள் நாம். இன்றைக்கு பிரதம அமைச்சர் இப்படி சொல்வதற்கு என்ன காரணம்? அவர் வருகிற போது 25,000 போலீசாரும் வருகிறார்கள். அவர் போகிற வழியெல்லாம் எவ்வளவு மக்கள் நிற்கிறார்களோ அந்த அளவு எண்ணிக்கையிலே போலீசாரும் நிற்கிறார்கள். இவ்வளவு போலீஸ் பந்தோபஸ்து, இவ்வளவு தமிழ்நாடு பூராவிலும் அவர் சுற்றி வந்து நீங்கள் கடைசியில் 0 தான் பெறப்போகிறீர்கள். சைபர் மார்க் தான் உங்களுக்கு வரப்போகிறது. நரேந்திர மோடியினுடைய ஆலோசனையின் பேரில், மோகன் பகவத்தினுடைய ஆலோசனையின் பேரில், RSS இந்துத்துவ சக்திகளுடைய தூண்டுதலின் பேரில் அகமதாபாத்திலே 3 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் போட்டார்கள். அதிலே வருங்கால திட்டம், இந்தியாவினுடைய வருங்கால திட்டம் என்று சொல்வதற்கு பதிலாக இந்தியா என்ற பெயரையே யாரும் பயன்படுத்தக்கூடாது, பாரத் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு 32 பக்கத்துக்கு அந்த பிரகடனத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இங்கே இந்துக்கள் வாழ்கிறார்கள், இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள், பல மதங்களை சேர்ந்தவர்களும் வாழ்கிறார்கள். ஆனால் இந்த 32 பக்க பிரகடனத்தில் முதல் வரி என்ன தெரியுமா? இந்தியா என்று இனிமேல் இந்த பெயர் அழைக்கப்படாது, பாரத் என்றுதான் அழைக்கப்படும். இங்கே முஸ்லிம்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது, வாக்குரிமையும் கிடையாது. இவர்கள் போட்ட அந்த பிரகடனம். அது மட்டுமல்ல, அவர்கள் இந்தியும் சமஸ்கிருதமும் தான் இங்கே ஆட்சி மொழிகளாக, தேசிய மொழிகளாக இருக்கும். ஆங்கிலத்துக்கு இங்கே இடமில்லை. உலகத்தில் எங்கும் இல்லாத விதமாக காலை சிற்றுண்டிக்கும் ஏன் ஏற்பாடு செய்தார் என்றால், சில பிள்ளைகள் பசியோடும் பட்டினியோடும் பள்ளிக்கூடத்துக்கு வருகிறார்கள். காரணம், வீட்டிலே வறுமை, வீட்டிலே ஏழ்மை. ஆகவே வாட்ட முகத்தோடு வந்தவர்களை பார்த்து கேட்டால், ஏன் இப்படி வாட்டமாக இருக்கிறாய் என்று தலை குனிந்து கொண்டே இருந்தார் அந்த பெண். இதெல்லாம் என்னம்மா உனக்கு என்னாச்சு? நான் சாப்பிடல. அப்படி ஏன் சாப்பிடல? வீட்டில் சாப்பாடு இல்லை. அதன் பிறகுதான் யோசிக்கிறார், இப்ப எத்தனை லட்சம் குடும்பங்களிலே காலை உணவு தயாரித்து கொடுப்பதற்கு தாய்மார்களால் முடியாமல் பட்டினியோடு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவார்கள் என்று எண்ணி அவர் காலை உணவு திட்டத்திற்கும் நிதியை ஒதுக்கீடு செய்து, இனிமேல் காலையிலே பள்ளிக்கூடம் வந்தவுடன் முதலிலே சிற்றுண்டி உணவு, அதற்கு பிறகுதான் பாடங்கள் என்ற ஒரு புரட்சிகரமான திட்டத்தை முதலமைச்சர் ஏற்படுத்தினார். இதை பிற மாநிலங்களும் பின்பற்றலாமா என்று கருதி கொண்டிருக்கிற வேளையில் 6000 மைல்களுக்கு அப்பாலே இருக்கக்கூடிய கனடா நாட்டின்
பிரதம அமைச்சர் ட்ரூடு ஒரு திட்டத்தை அறிவித்தார். காலை சிற்றுண்டி பள்ளியிலேயே வழங்கப்படும். உடனே கேட்டார்கள், இந்த யோசனை உங்களுக்கு எப்படி வந்தது என்று கேட்டார்கள். இந்தியா என்ற ஜனநாயக நாட்டில் தென்னிந்தியா என்ற பகுதியில் தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலம் இருக்கிறது. அந்த தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக ஸ்டாலின் என்பவர் இருக்கிறார். அவர் கொண்டு வந்த திட்டம்தான் இந்த திட்டம் என்று உலக நாடுகளுக்கு வழிகாட்டக்கூடிய அளவுக்கு ஒரு நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டும் என்றால் இந்த இந்தியா என்ற கூட்டமைப்பு உருவாவதற்கு மூல காரணங்களிலே ஒருவர் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள். நான் மும்பை மாநகரத்துக்கும் சென்றேன், பெங்களூருக்கும் சென்றேன், டெல்லியிலும் சென்றேன் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதற்கு. இந்தியா பூராவிலிருந்து வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் நம்முடைய முதலமைச்சரைத்தான் வந்து பார்த்து நலன் விசாரிக்கிறார்கள். அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசனை கேட்கிறார்கள். அந்த அளவுக்கு தமிழகம் இந்தியாவுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. இந்த தமிழகத்திலே இன்றைக்கு விவசாயிகள் வேதனைப்பட்டு டெல்லியிலே போய் 3 மாதம் பனியிலும் வெயிலிலும் கிடந்தார்களே, எட்டி பார்த்தாரா இவர்? 5 நிமிடத்திலே அங்கு வரலாம். இன்னைக்கு 8 தடவை தமிழ்நாட்டை சுற்றி சுற்றி வருகிற பிரதம அமைச்சர் அவர்களே, அன்றைக்கு விவசாயிகள் உண்ணாவிரதம் இருந்த போது 3 மாத காலம் அந்த பனியிலே கிடந்த போது நீங்கள் எட்டி பார்த்தீர்களா? எந்த முகத்தை வைத்துக் கொண்டு மக்களிடம் ஓட்டு வாங்க வருகிறீர்கள்? சரியான பதிலடியை, மரண அடியை இந்த தேர்தல் களத்திலே மக்கள் தருவார்கள். அது தமிழகம் அது முதலிடத்திலே நிற்கும். உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கக்கூடிய விதத்திலேதான் அவர் வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று முதலீடுகளை ஈர்த்து 10,000 கோடி முதலீடுகள் இங்கே செய்யப்படுகிற போது லட்சக்கணக்கானவர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாகும். இப்படி தொலைநோக்கோடு எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து நம்முடைய தமிழ்நாட்டுக்கு எது தேவையோ அதையும் யோசித்து திட்டம் தீட்டி செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சருடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டுமெனில் 40க்கு 40 ஏணி சின்னத்தை உள்ளடக்கிய ராமநாதபுரம் தொகுதியையும் உள்ளடக்கி 40க்கு 40 என்று வெற்றி பெற வேண்டும். நாம் ஒற்றுமையாக இருப்போம். சாதி ஒற்றுமை, மத ஒற்றுமையோடு இருப்போம். அப்பொழுதுதான் நம்முடைய பிள்ளைகள் வருங்காலத்திலே பேர பிள்ளைகள் பாதுகாப்பாக வாழ முடியும். அப்படிப்பட்ட அமைதியை இங்கே நீங்கள் நிலைநாட்டி இருப்பதை பார்க்கிற போது பரமக்குடியிலே 10,000கணக்கான மக்கள் திரண்டிருக்கக்கூடிய இந்த தெருமுனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்து நாம் தேர்ந்தெடுக்க வேண்டிய சின்னம் ஏணி சின்னம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்முடைய வீடியோ உடனுக்குடன் வர ஆல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அன்புடன் சிவமுத்துவளவன். நன்றி, வணக்கம்.